வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பேச போற செய்தி ரொம்பவே வேதனையானது, ஆனா ரொம்ப முக்கியமானது. 23 வருஷமா நீதிக்காக காத்திருந்த ஒரு தாய்க்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அது என்ன? தமிழ் தெலுங்கு திரையுலக உலுக்கிய நடிகை பிரதியுஷாவின் மரண வழக்குல உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு முக்கிய தீர்ப்பு வழங்கி இருக்கு. முழு விவரத்தையும் பார்க்கலாம் வாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரமேஷ் பண்டேலாவும் மன்மோகன் அடங்கிய அமர்வு இந்த 23 வருஷ வழக்குல இறுதி தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. தீர்ப்பு என்ன தெரியுமா? சித்தார்த் ரெட்டி குற்றவாளி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு 5 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 4 வாரங்களுக்குள்ள சரணடைய உத்தரவிடப்பட்டிருக்கு. 2011 ஆந்திரா உயர் நீதிமன்றம் சித்தார்த்தோட தண்டனைய 5 ஆண்டுகள்ல இருந்து 2 ஆண்டுகளா குறைச்சது. ஆனா பிரதியுஷாவின் தாயார் சரோஜினி தேவி இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த மனு மீதான தீர்ப்புல உயர் நீதிமன்றத்தோட குறைப்பு ரத்து செய்யப்பட்டு அசல் 5 ஆண்டு தண்டனை மறுபடியும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப பிரதியுஷா யாரு அப்படின்னு தெரியாத இளைய ரசிகர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துருவோம். பிரதியுஷா தமிழ்லையும் தெலுங்குலையும் இளம் வயசுலேயே புகழ்பெற்ற நடிகையா இருந்தாங்க. மனு நீதி அப்படிங்கிற படத்துல முரளி கூடவும், தவசிங்கிற படத்துல விஜயகாந்த் கூடவும், சூப்பர் குடும்பம்ங்கிற படத்துல பிரபு கூடவும், கடல் பூக்கள்ங்கிற படத்துல பாரதி ராஜா இயக்கத்துல அப்படின்னு 11க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. 2002 அவங்களோட வயசு 20 மட்டும்தான். அவங்களோட காதலன் சித்தார்த் ரெட்டி கூட சேர்ந்து விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சித்தாங்க. இதுல சித்தார்த் உயிர் தப்பிச்சாரு, ஆனா பிரதியுஷா உயிரிழந்துட்டாங்க. பிப்ரவரி 23, 2002 பிரதியுஷாவும் சித்தார்த்தும் காதலிச்சு வந்தாங்க. சித்தார்த்தோட தாயார் இந்த திருமணத்தை எதிர்த்ததுனால 2 பேரும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு கார்ல போய் பூச்சிக்கொல்லி மருந்த வாங்கி கோக் பானத்துல கலந்து குடிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு புத்தி தெளிஞ்சது. அவங்களோட முடிவு தப்பு அப்படின்னு உணர்ந்தாங்க. உடனடியா சித்தார்த் காரை ஓட்டி ஹைதராபாத்ல இருக்கிற கேர் மருத்துவமனைக்கு 2 பேரையும் கொண்டு சென்றாரு. ஆனா மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டதும் பிரதியுஷாவை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பிப்ரவரி 24, 2002 அவங்க உயிரிழந்தாங்க. பிரதியுஷாவின் தாயார் சரோஜினி தேவி அவங்க மகளோட மரணம் வெறும் தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. என்னோட மகளை கற்பழித்து கழுத்தை நெரித்து கொலை செய்தார்கள் அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க. இதுக்காக அவங்க 24 வருஷமா சட்ட போராட்டம் நடத்தினாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் இன்னைக்குதான் அவங்களோட தீர்ப்புல சில முக்கிய அம்சங்களை தெளிவுபடுத்தி இருக்கு. முதல்ல கழுத்தை நெரிச்ச கொலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நிராகரித்திருக்குது. கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. 2வது கற்பழிப்பு குற்றச்சாட்டையும் நிராகரித்திருக்காங்க. இவ்வளவு தாமதமாக கற்பழிப்பு மற்றும் கொலை அப்படின்னு சொல்றது கடினம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. 3வது விஷம் குடிச்சே மரணம் ஏற்பட்டது, மருத்துவ ஆதாரங்கள் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன அப்படின்னு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சித்தார்த் ரெட்டி பிரதியுஷாவுடன் சேர்ந்து விஷம் குடிச்சது தற்கொலைக்கு தூண்டிய குற்றமாகவே கருதப்படும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கு. தற்கொலை ஒப்பந்தம் அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமே அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புல முக்கியமானது என்னதுன்னா, முதல்ல 24 வருஷமான சட்ட போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி. பிரதியுஷாவின் தாயார் சரோஜினி தேவி கடைசி வரைக்கும் போராடி ஒரு வகையில நீதி வாங்கி இருக்காங்க. 2வது தற்கொலை ஒப்பந்தம் பத்தின சட்ட தெளிவு. ஒன்னா சேர்ந்து தற்கொலை செய்ய முயன்று ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தாலும் அவங்க குற்றவாளி தான் அப்படிங்கிற சட்ட நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றம் மறுபடியும் வலியுறுத்தி இருக்கு. 3வது 5 ஆண்டு சிறை நிலை நிறுத்தம். 2011 குறைக்கப்பட்ட தண்டனை ரத்து செய்யப்பட்டு அசல் தண்டனை மறுபடியும் அமலுக்கு வந்திருக்குது. இப்ப உங்களோட கருத்து தான் முக்கியம். 24 வருஷத்துக்கு அப்புறம் வந்த இந்த தீர்ப்புல பிரதிஷாவின் குடும்பத்துக்கு நீதி கிடைச்சதா நீங்க நினைக்கிறீங்களா? தற்கொலை ஒப்பந்தத்துல உயிர் தப்பியவங்க மீது இந்த தண்டனை கொடுக்கிறது நியாயமானதா? தாயார் சரோஜினி தேவியோட 24 வருஷ போராட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.